கிரீன்ஸ் கான்செப்டின் புதிய அறிமுகம். நம் பாரம்பரியம் மாறாத ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ், எல்லோ கிராம், கிரீன் கிராம் மற்றும் கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸ் வாஷ் இப்போது அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் மினிமம் 60 செகண்ட்ஸ் ஆவது ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணணும். ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, வெளியில இருந்தீங்கன்னா சானிடைஸ் அடிக்கடி பண்ணிக்கோங்க. முகக்கவசம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 1 to 2 மாஸ்க் கூட நீங்க போட்டுக்கலாம். சோ மக்களே கேர்ஃபுல்லா இருங்க. வெளியில வந்துட்டு ரொம்ப அனாவசியமா எங்கேயும் போக வேணாம். ஒர்க் இருந்தா மட்டும் போங்க. ஸோ இதுவும் கடந்து போகும் கண்டிப்பா. நீங்க ஒன்றும் இல்லை, நம்மளால முடிஞ்சதை ஒரு கீழே நம்ம ஸ்ட்ரீட்ல நடக்கிறது ஒரு 4 ரவுண்ட் டெய்லி 1/4 மணி நேரம் நடங்க. அதிகம் போன வேண்டாம். இல்லை மாடிலையா இல்லைனா டெய்லியும் அது ஒரு ஹேபிட் மாதிரி வச்சுக்கோங்க. நல்லது. நம்ம வாக் பண்ணுறதே நம்மளுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் நம்ம உடம்புல இருக்க ஸ்வெட் வந்து வேலை பார்த்து வர்றது வேற. பட் அந்த ஒரு மாதிரி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா திங்கிங் அது வேறு மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும். நம்ம எக்ஸசைஸுங்கிறது நம்மளை இன்னும் அழகாக்குற ஒரு விஷயம். நடிக்கிறவங்கன்னு தான் கிடையாது, எதுவுமே இல்லை. நம்ம ஒரு உமன், நம்ம வேலை பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். நமக்கான ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு வீட்லேயே வந்து ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அது எப்போவுமே பெட்டர். நல்லது. உணவே மருந்து. கரெக்டான டைமில் சாப்பிடு. எவ்வளோ சாப்பிடுன்றது இருக்குது. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா அது நல்லா சாப்பிட்டாப்பா அப்படி கிடையாது. எப்போவுமே அரை வயிறு சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. 2வது வாட்டி சாம்பார் கேட்டு சாப்பாடு போட்டோன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சாப்பிட்டல பசியாரிச்சா எழுச்சி போடுவாங்க. யமுனாவோட வே ஆஃப் ஸ்டைலிங் அப்படின்னாலே சாரி தான். மோஸ்ட்லி சாரி எனக்கு சூட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ சாரி நான் என்ன மெட்டீரியலில் யூஸ் பண்ணாலுமே சூட் ஆகிடும். ஸோ மாடர்ன் ட்ரெஸ்ஸுங்கிறது கம்மி. அப்பப்போ சின்னதாக ஒரு ஆசை வரும்ல, இந்த டைமில் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான், இன்னும் வருஷங்கள் போனால் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி அப்பப்போ சின்னதாக பார்த்துக்கிறதுக்காக மாடல் யூஸ் பண்ணுவேன். ஸோ யமுனானாலே அது சாரி தான். பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டிஸ், யங்ஸ்டர்ஸ், யங் கேர்ள்ஸாகவும் இருக்கலாம், 3 குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நீங்கள் என்னென்ன குவாலிட்டி சொல்லுவீங்க? பொறுமை, தைரியம், ஓகே ஓகே ஒரு 5 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு 3-4 ஸ்கின் கேர் டிப்ஸ் மஸ்ட் ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேர் டிப்ஸ் கேர்ள்ஸ்க்கு. மஸ்ட் ஃபாலோ பண்ணுறதுனா நம்ம டெய்லி என்ன மேக்கப் போடுறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் பேசிக் மார்னிங் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம போடுற மேக்கப் ப்ராடக்ட் வந்து என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்குது, என்ன மாதிரி அதில் இன்க்ரீடியன்ஸ் என்ன மாதிரி இருக்குது, நம்ம ஃபேஸ்க்கு அது சூட் ஆகுமான்ட்டு சின்னதாக அதை நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி மேக்கப் ரிமூவ் பண்ணுறது டெய்லி நைட்டு கம்பல்சரி. நம்ம வெளியே போயிட்டு வந்தாலும் சரி, மேக்கப் போட்டாலும் போடலனாலும் நம்ம வெளியே போயிட்டு வந்திருப்போம், இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்போம். ஆனால் ராத்திரி குளிக்கிறீங்களோ இல்லை ஃபேஸாவது வாஷ் பண்ணிடுங்க. டெய்லி குளிப்போம், அது வேற. அது நான் குளிக்க மாதிரி நினைச்சுறாங்க. 2 வாட்டி குளிக்கிறத சொல்கிறேன் நான். சம்டைம்ஸ் 2 வாட்டி நைட்டு குளிக்க முடியாமல் இருக்கும். ஸோ ராத்திரி குளிக்க முடியலனாலும் ஃபேஸ் வாஷ் நெக்கெல்லாம் வாஷ் பண்ணிட்டு படுக்கிறது பெட்டர். ஏன்னா நம்மளுக்கு ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கிறது இங்கே தானே எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ இங்கேயும் ஈவனாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாஷ் பண்ணிடுங்க. நைட் க்ரீம் கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும்னு நைட் க்ரீம் யூஸ் பண்ணுங்க. நிறைய தண்ணி கொடுங்க. ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுங்க. நான்வெஜ் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக சாப்பிடுங்க. அவ்வளோதான். ஓகே, ஸ்கின் கேர் டிப்ஸ் இது. இதுதான். நீங்கள் தூங்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸ்லீப். ஜிம்முக்கு போக முடியாது, ஜிம்முக்கெல்லாம் வேண்டாம். நீங்க ஒண்ணும் இல்ல, நம்மளால முடிஞ்சதை ஒரு கீழே நம்ம ஸ்ட்ரீட்ல நடக்கிறது ஒரு 4 ரவுண்ட் டெய்லி 1/4 மணி நேரம் நடங்க. அதிகம் போன வேண்டாம். இல்ல மாடிலையா இல்லைனா டெய்லியும் அது ஒரு ஹேபிட் மாதிரி வச்சுக்கோங்க. நல்லது. நம்ம வாக் பண்றதே நம்மளுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் நம்ம உடம்புல இருக்க ஸ்வெட் வந்து வேலை பார்த்து வர்றது வேற. பட் அந்த ஒரு மாதிரி நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா திங்கிங் அது வேற மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கும். மைண்ட் வேலை பார்த்து ஒரு மைண்ட் டென்ஷன்லயே இருக்கும். அந்த மாதிரி வர வேர்வை நம்மள டயர்ட் ஆக்கிடும். நம்ம நீங்க வாக் பண்ணிட்டு வர வேர்வை வந்து நம்ம மென்டலி வேற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவா நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டல ஒல்லியாவும் ஸ்கின் க்ளோ. நீங்க ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களோட ஸ்கின் அன்னைக்கு நீங்க பாருங்க, கலரா இருக்கும். உங்க மாதிரி நம்ம ஒரு மாதிரி க்ளோவா இருக்கும். வெள்ளையா இருக்கவங்க மூஞ்சி பிங்கா இருக்கும். டஸ்கி ஸ்கின்ல இருக்கவங்க ஒரு மாதிரி ஸ்கின்னே வந்து இந்த சீக்ஸ்லாம் ரொம்ப அழகா தெரியும். நான் எல்லாரும் நோட் பண்ணிருக்கேன், நானுமே அது அனுபவம் தான். ஸோ நம்ம எக்ஸசைஸுங்கிறது நம்மளை இன்னும் அழகாக்குற ஒரு விஷயம். அதுக்கு நம்ம நடிக்கிறவங்கன்னு தான் கிடையாது, எதுவுமே இல்லை. நம்ம ஒரு உமன், நம்ம வேலை பார்க்குறோம், எல்லாம் பண்றோம். நமக்கான ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் வாக் பண்றீங்களோ இல்லை என்ன சின்னதா ஒரு வீட்லயே வந்து ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்றீங்களோ அது எப்பவுமே பெட்டர். நல்லது. ஓகே, நீங்கள் ஸ்கின்லேயே வந்து நிறைய கவர் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் நான் வந்து அந்த கொஸ்டின் கேட்கணும். ஃபிட்னஸ் டிப்ஸ்க்கா, டயட் அண்ட் ஃபிட்னஸ்னால் ஒரு 4 டிப்
டயட் எல்லாம் வாழ்க்கையில எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். டயட் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ஜிம் போயிடுறேன்ல, ஒர்க் அவுட் பண்றேன் நல்லா. சோ அது சாப்பிட்டது அதுல ஈவன் ஆகுது. அதாவது வயிறு ஃபுல்லா சாப்பிடக்கூடாது. எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, உணவே மருந்துன்னு சொல்றது. உணவே மருந்து, கரெக்டான டைம்ல சாப்பிடு, எவ்வளவு சாப்பிடுன்றது இருக்கு. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா அது நல்லா சாப்பிட்டாப்பா அப்படி கிடையாது. எப்பவுமே அரை வயிறு சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. என் அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா சாம்பார்லாம் அருமையா வைப்பாங்க. 2வது வாட்டி சாம்பார் கேட்டு சாப்பாடு போட்டேன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, சாப்பிட்டல பசி ஆறிச்சா எழுந்துச்சு போ அப்படின்வாங்க. அப்படியே சொல்லுவாங்க எங்க அம்மா. என்ன அம்மா கொடுக்க மாட்டாங்க சாப்பிட. ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, அரை வயிறு சாப்பிட்டு பழகு என்னைக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. அரை வயிறு சாப்பிடும்போது நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவாவே தான் இருக்குமா. நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம்னா தூக்கம் ஃபீல் வரும், ஐயோ உட்காந்துக்கணும்னு தோணும், படுத்துக்கணும்னு தோணும். நம்ம பிரெயினும் ஆக்டிவா இருந்தா தான் நம்ம செய்ய போற வேலை கரெக்டா முடியும். சோ எப்பவுமே சொல்லுவாங்க அரை வயிறு சாப்பிடுங்க. அந்த அரை வயிறு சாப்பிட்டாலும் சாப்பிட்ற சாப்பாடு ஹெல்த்தியா சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான். சோ நான் டயட் எல்லாம் பார்க்க மாட்டேன். வயிறு ஃபுல்லாலாம் சாப்பிடுவேன். எப்பனா ஒரு வாட்டி பிடிச்சது ரொம்ப இருக்கும் இல்லையா, அப்போ அதே மாதிரி கரெக்டா சாப்பிடுவேன். என்ன வேணுங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. இந்த டைமுக்கு சாப்பாடு சாப்பிடணும். நைட் நான் பார்க்கலாம் மாட்டேன் ரைஸ்லாம். சம்டைம்ஸ்ல எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிட்டுருவேன். ஆனா அந்த ஒரு டைம் ரைஸ் சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் டைம் அதை எப்படி கட் பண்ணணும், ஈக்குவல் பண்ணணுங்கிறத ஈக்குவல் பண்ணிடுவேன். நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டயட் ஏதாவது வேற எதுவுமே அப்படிலாம் எதுவுமே வீகன் டயட்? தெரியவே தெரியாது. ஆனா சொல்லுவாங்க பேலியோ டயட், எந்த டயட்டுமே கிடையாது. நல்லா சாப்பிடுவேன். ரைஸை வந்து ரொம்ப அப்படியே எடுத்து ஓவரெல்லாம் சாப்பிட மாட்டேன். இவ்வளவுதான் என் வயிற்றுக்கு பத்தும். அது நீங்க கரெக்டா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தெரியும், உங்க வயிறு எடுத்துக்காது அவ்வளவு சாப்பாடு. ஸோ அவ்வளவுதான் எடுக்கும். 3 இட்லினா 3 இட்லி அவ்வளவுதான். அதெல்லாம் பார்க்க மாட்டேன். இட்லி சாப்பிட்டா குண்டாயிருவா, வடை சாப்பிட்டா குண்டாயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்க சாப்பிடணும்னு தோணும், நான் சாப்பிடுவேன். அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஒர்க் அவுட் ஆனா மஸ்டா பண்ணிடுவேன். ஓகே. உங்களோட ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் என்னக்கா? லைக் இந்த மாதிரி எனக்கு போட்டுக்க பிடிக்கும், இப்போ இருக்கிற ட்ரெண்ட் இது வந்து ரொம்ப பிடிக்கும், சம்திங் ஒரு ஸ்டைல் நீங்க ஃபாலோ பண்றது? சாரி தான் எப்பவுமே. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்து இந்த 2 ஹேரிங் இருக்கும். இந்த பெரிய பெரிய ஜிம்கீஸ் போட்டுக்கிறது, லாங்கா போட்டுக்கிறது, சோக்கர்ஸ் நிறைய யூஸ் பண்றது. என்னோட ப்ரொஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல தான் இருக்கும். டார்க் லிப்ஸ்டிக் டோன் இருக்கும், காஜல் எல்லாம் டார்க்கா வச்சிருப்பேன். யமுனாவோட வேர் ஸ்டைலிங் அப்படின்னாலே சாரி தான் மோஸ்ட்லி. சாரி எனக்கு சூட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ சாரி நான் என்ன மெட்டீரியல்ல யூஸ் பண்ணாலுமே சூட் ஆயிடும். கலர்ஸும் நான் பார்க்க மாட்டேன். 1 ஃபிளீட் போடுறோமா, பிளவுஸ் கரெக்டா அதுக்கு நெக் பேட்டர்ன் போடுறோமா, ஓகே டன் அப்படின்னு நினைச்சிடுறேன். ஸோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டைல்னா அதுதான். மோஸ்ட்லி எனக்கு வெஸ்டர்ன் சூட் ஆகாது. அந்த ஹோம்லி ஃபேஸ்னால வெஸ்டர்ன் போடும்போது கொஞ்சம் சொல்லுவாங்களே அப்படியே இந்த கொஞ்சம் கிராமத்து வாடகை வீசுன்ற மாதிரி ஒரு ஃபீல் தோணும் எனக்கு சம்டைம்ஸ். ஸோ அதனால வெஸ்டர்னுங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். இப்போ ஃபங்க்ஷன்ல அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ராக் யூஸ் பண்ணும்போது சின்னதா அந்த ஒரு கோல் ஷோல்டர் டைப்பு, இல்லைன்னா கொஞ்சம் இந்த ஷோல்டர் ஓப்பன்ல இருக்க டைப் மட்டும் தான் அதுதான் சூட் ஆகும். ஷார்ட் எல்லாம் எனக்கு யூஸ் கண்டிப்பா சூட்டே ஆகாது. ஸோ மாடர்ன் ட்ரெஸ்ங்கிறது கம்மி. அப்பப்போ சின்னதா ஒரு ஆசை வரும்ல, இந்த டைம்ல இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், அவ்வளவுதான், இன்னும் வருஷங்கள் போனா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி அப்பப்போ சின்னதா பாத்துக்கிறதுக்காக மாடல் யூஸ் பண்ணுவேன். ஸோ யமுனானாலே அது சாரி தான். ஓகே. ஸோ உங்களோட பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் யாரு ஒரு உமன்? ரொம்பனா பார்க்கணும் எல்லா லைஃப்லயுமே அவங்க அம்மா தான் கண்டிப்பா. ஸோ அதுக்கு அப்பீலே கிடையாது இல்லையா. அம்மா என்னோட பெரியம்மா, அப்புறமா என் ஊர்ல இருக்கிறாங்க என்னோட தன்யா சேச்சியோட அம்மா. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வீட்டு வேலை பாக்குறவங்க. இப்ப என் அம்மா வேலைக்கு எங்கேயுமே பழக்கம் கிடையாது போய். என் அம்மா வீட்டுக்குள்ள வேலை பார்ப்பாங்களா. என் அம்மாட்ட என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, என் அம்மா நீட்டா இருப்பாங்க, சுத்தமா இருக்கணும் அம்மாக்கு. வெளியே வந்தானா பாத்ரூம் ஃபர்ஸ்ட் போய் காலை கழுவாம அம்மாக்கு உட்கார கூடாது, பிடிக்காது. கை கழுவணும் ஃபர்ஸ்ட். அது சின்ன வயசுல இருந்தே பழக்கம். அது ரொம்ப அது பாப்பா. அது எனக்கு இப்பவும் இருக்கு. நான் சும்மா இப்படி இறங்கி இந்த வாசல் வெளியே போட்டேன்னா எனக்கு உடனே போய் கால் கழுவணும். அது எனக்கு பழக்கம். எனக்கு இல்லைன்னா என்ன ஒரு ஃபீல் என் கால் எனக்கு எப்படியோ இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ள நம்ம செப்பல் போடுற ரீசன் என்னன்னா, ஒரு சீன் போடுறதுக்கெல்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் நான் டக்குன்னு ஞாபகம் இல்லாம இறங்கி இப்படி பால்கனி கிட்ட வருவேன். அந்த தூசி கண்டிப்பா இருக்க வண்டி எல்லாம் போதுல, அந்த தூசி ஃபீல் எப்பவுமே தண்ணிலேயே எப்ப போய் நிக்க கூடாது, தண்ணி ஓவரா செலவாகுது இல்லையா. சோ அந்த செப்பல் போட்டனா செப்பலை கட்டிட்டு நான் பெட்ல ஏறி படுத்துப்பேன். சோ என் கால் நீட்டா தான் இருக்கு, அந்த கால் அழுக்கு இல்லை அப்படிங்கிற. என் அம்மானா சுத்தம், ஃபுல்லா சுத்தமா இருக்கணும். அப்புறம் சேமிப்பு இருக்கும் இல்லையா, வீடுனா வந்து அதை எதுக்கு வாங்கணுமா, அது ஒரு 200 ரூபாய் ஆகும், அது தேவையா, அது வாங்க ஃபர்ஸ்ட் முடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த சேமிப்பு. அதே மாதிரி ஒரு பொண்ணுனா ஒரு பொன் குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னு என் அம்மா கிட்ட நிறைய கத்துருக்கேன் நானு. இப்படி என்னையே சொல்லுவாங்க, அங்கன்னு எட்டி பாக்குற அப்படின்னு கேட்பாங்க, கவனிப்பாங்க என்ன, அங்க நிக்க கூடாது, பெரியவங்க 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நீ அங்க நிக்க கூடாது. அதெல்லாம் நான் நிறைய கத்துக்கிட்டேன் அம்மாட்ட இருந்து. என் பெரியம்மாட்ட என்ன கத்துக்கிட்டேன்னா, 24 ஹவர்ஸும் வந்து ரோபோட் மாதிரி வேலை பார்ப்பாங்க.
சக்கரமா வந்து சமைக்கிறது, எவ்வளவு 10-15 பேர் ரிலேஷன்ஸ் வந்து ஒரு 10 நாள் ஆனா ஒன்னாயிடுவோம். என் பெரியம்மா வந்து உட்காரவே மாட்டாங்க. நாங்க எல்லாம் உட்காந்துருப்போம், என் அம்மா எல்லாம் உட்காந்துருப்பாங்க, என் சின்ன பெரியம்மா எல்லாம் உட்காந்துருப்பாங்க. என் பெரியம்மா மட்டும் அந்த கிச்சன்லயே இருப்பாங்க. அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு அடுத்த செகண்ட்ல லஞ்ச். அப்ப பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சமைப்பாங்க, வடை போடுறது, பஜ்ஜி போடுறது, அதுன்னு அந்த கேப்லயே வச்சிருந்த பாத்திரத்தை எல்லாம் வாஷ் பண்ணிடுவாங்க. சோ அவங்களுமே வேலைக்கு போற ஆளு, அவங்க வீட்டு வேலைக்கு போய் வேலை பாக்குற ஆளு. சோ இந்த வீட்டுல இருக்க இவ்வளவு வேலை, அத்தை போய் இன்னொரு வீட்டுல வேலை பாக்குறாங்க அவங்க. அதே மாதிரி என்னோட சேச்சியோட அம்மா, இவங்களும் இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி 24 hours அவங்க எல்லாம் எடுத்து முட்டை வேக போடுறதுக்கு முன்னாடி அவங்க ஏன்னா முட்டையை வந்து நம்ம பாத்திரம் கழுவுற அந்த ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, அது மேல இப்படி வாஷ் பண்ணுவாங்க முட்டையை. ஏன் கேட்டா சம்டைம்ஸ் முட்டை மேல கொஞ்சம் அழுக்கு இருக்கும், வாஷ் பண்ணா போவோம். அவங்க எப்பவுமே அந்த முட்டையை வேற அவ்வளவு பத்திரமா பிடிச்சிருப்பாங்க. அது லைட்டா அப்படி வச்சு வாஷ் பண்ணி தான் பாயில் பண்ண போடுவாங்க. சோ நீட்னஸ் அவ்வளவு. நான் நினைப்பேன் இப்படி எல்லாம் கூட வாழ முடியுமா. அதே மாதிரி ஸ்பைசஸ் ஐட்டம் வாங்கினா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கடுகு வரைக்கும் லைட்டா அலசிட்டு பெரிய பேப்பர்ல வச்சு அதை காய போட்டு 2 நாள் காய போட்டு தான் பாட்டில போடுவாங்க. சோ இப்படியெல்லாம் நான் பார்க்கும்போது நினைப்பேன், ஐயோ இவங்கள மாதிரிலாம் நம்மளால வாழ முடியாது. சின்ன சின்ன தேவைப்படுற விஷயத்தை இப்ப இந்த முட்டையை வாஷ் பண்றது ஓகே, ஆனா நான் இப்படி எல்லாம் வாஷ் பண்ண மாட்டேன். இப்படி மேல வரைக்கும் வாஷ் பண்ணிட்டு வேக போடலாம், கரெக்ட் தான். ஏன்னா அது பாயில் ஆகும்போது எப்படியும் உடையும், அது மேல இருக்க அழுக்கு அது உள்ள போகும். அது கரெக்டான விஷயம் தான் அது பார்க்கும்போது. சோ இந்த மாதிரி நல்லது 1-2 எடுத்துப்பேன். அவங்கள மாதிரி கம்ப்ளீட்டா வாய்ப்பே இல்லை. சோ இவங்க எல்லாம் எனக்கு அப்படியே இன்ஸ்பயர் ஆன ஒரு விமனா வந்து லைஃப்ல என்ன தேவையோ அவங்க கிட்ட இருந்து நான் பார்த்திருக்கேன். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन, உங்களோட பிக்கெஸ்ட் கோல் என்ன? ஆக்டரா நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஆக்டரா அப்படின்னா, இப்போ ஒரு ஆக்டர் அப்படின்னா மனசுல எப்பவுமே இருப்பாங்கல்ல, எல்லார் மனசுலயும் அவங்க வேற லெவல் ஆக்டிங்கா இருக்கும். இப்போ நம்ம பெரிய ஆசை தான், சாவித்திரி அம்மா மாதிரி ஒரு மனசுக்குள்ள எல்லாருக்குமே அவங்க பெரிய ஆக்டிங் இல்லைன்னா அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி ஒரு பேர் வாங்கணும் அப்படிங்கறதா என்னோட பெரிய கோல். அதையும் வந்து ஒரு பெரிய ஆசையா மனசுக்குள்ள எடுத்துக்காம சில நேரத்துல வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவேன். எப்படின்னா ரொம்ப ஆசைப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாரு. நமக்கு நாளைக்கு லைஃப்ல நம்ம என்ன டிசிஷன் எடுப்போம் நமக்கு தெரியாது. ஒரு ஆக்ட்ரஸா மட்டும் இல்லாம அதே இல்லாம நம்ம ஒரு உமன். ஸோ எந்த லெவலுக்கு வரைக்கும் போனா ஒரு ஆக்ட்ரஸ்க்கு கரெக்டா இருக்கும், இதுக்கப்புறம் நம்மளால போக முடியுமா போக முடியாதுன்னு தெரியாது. ஸோ ஒரு நல்ல உமனா இருக்கணும், எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், நல்ல ஒரு தைரியமா இருக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, 4 பேர் மனசை கஷ்டப்படுத்தாம நடந்துக்கிற ஒரு பர்சனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கே வந்து உங்ககிட்ட பேசி நான் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி கற்றுக்கிட்டேன். அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கீங்க. லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் டியூ. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் நடக்கணும். அண்ட் உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ஸ்பெஷல் நன்றி. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் பண்ண அலப்பறை எல்லாம் அப்பா வந்து பொறுத்துக்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோ இடம் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இன்டர்வியூ. உங்களோட பொறுமையான டைம் எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ தூரம் உட்காந்து பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. தேங்க்யூ. அவள் கிளிஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரீன்ஸ் கான்செப்டின் புதிய அறிமுகம் நம் பாரம்பரியம் மாறாத ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ். எல்லோகிராம், கிரீன் கிராம் மற்றும் கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸ் வாஷ் இப்போது அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். ஃபாதர்ஸ் டேவை வார்த்தாவுடன் கொண்டாடுங்கள். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ப்ராம்ப்டுக்கு ஏற்றவாறு உங்கள் வாய்ஸை பதிவு செய்யுங்கள்.